இங்க நடக்கிறத பார்த்தா, இது ஒரு போர் மாரியே தெரியல. அதாவது பார்த்தா, நெறைய போட்டிகள்ல தான் இந்த மாரி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது என்னன்னா, கொஞ்ச நேரம் விளையாடிட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் விளையாடிட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ற மாரி நெறைய விளையாட்டுல நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா, அதே மாரி இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஒரு போர்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நாளைக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க சண்டை போட மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா, இத போஸ்ட்போன் பண்ணி வைக்கிறோம்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. இது என்னடா புது உருட்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இத பத்தி நம்ம இன்னைக்கான வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு தெரிஞ்சு பாரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆல் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டப்புன்னு வந்துக்கிட்டே இருக்கும். சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்ப்போம் இந்த வாரில். இந்த சண்டையை ஆரம்பிச்சது வச்சுதான் ட்ரம்ப் தான், இப்போ போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்கதும் ட்ரம்ப் தான். அதாவது என்னென்னா, இது ஒரு மிகப்பெரிய நியூஸாக வைரலாகவே மாற்றிக்கிட்டு வருது. ஸோ ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. அதாவது என்னென்னா, நெக்ஸ்ட்டு 5 நாளைக்கு பார்த்தா ஈரானோட பவர் பிளான்ட் மேலே நாங்கள் சண்டை போட மாட்டோம், குண்டு போட மாட்டோம், இதுக்கு நாங்கள் பவுஸ் பண்ணி வைக்கிறோம் சொல்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஏன்னு தெரியுமா, நாங்கள் இப்போ ஈரான் கூட ப்ரொடெக்டிவாக டாக்ஸ், அதாவது பார்த்தா ப்ரொடெக்டிவாக நாங்கள் பேச போகிறோம். ஸோ இந்த ஒரு போரை இதோட முடிவுக்கு கொண்டு வர மாதிரி நாங்கள் பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை விட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த போரை ஆரம்பித்து வச்சதும் நீ தான், இங்கே பவுஸ் பண்ணி வைக்கிறதும் நீ தான், நடுவில் நான் தான் இந்த போரை நிறுத்திட்டுன்னு ஒரு பில்டப்பு மட்டும் கொடுத்துக்கிட்டு வருவார் ட்ரம்ப். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பிப்ரவரி 28 ஆரம்பிச்சது இந்த ஒரு போர். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அதில் ஈரானோட சுப்ரீம் லீடரான அவங்கள பார்த்தீங்கன்னா காலி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஈரான் பார்த்தா எவ்வளோ கோபமாகி இஸ்ரேலை காலி பண்ணியிருப்பாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய இந்தியாவில் நிறைய பேர் கேனாக பார்த்தீங்கன்னா பெட்ரோலு, சிலிண்டர் இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா வாங்கிறதுக்கு போயிட்டாங்க. ஏன்னா நடுவில் கப்பலில் வருகின்ற அந்த ஆயில் ஷிப்பை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈரோல் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம் பார்த்தா இஸ்ரேலில் 2 பேரும் மாற்றி சண்டை போட அது எந்த பக்கம் தான் போகுதுன்னு ஒன்றும் புரியாமல் வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் ரேட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயும் இன்க்ரீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லை, கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே ஆச்சு. இப்போது இஸ்ரேலோட ஆர்மி எங்கே இருக்காங்கன்னா, லெபனான் பார்டர் பிரிட்ஜு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இதனால் இவங்க அந்த பிரிட்ஜு மேலே எடுக்கிறதுனால பெட்ரோல் டீசல் ரேட்டு பார்த்தா இன்னும் அதிகமாகலாம்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. இது எஃபெக்ட் நம்மளோட இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ நாளைக்கு வரும், எப்போ வரப்போகுதுன்னு தான் இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்குது. லிட்ரலாக அங்கே ஒரு கிரவுண்டு அட்டாக் ஒன்று போட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான். ஸோ அங்கே இருக்கிற ஆலைகள்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு எல்லாருக்கும் பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி நிறைய ஆயில்ஸ் பார்த்தா நமக்கு தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேனாக எடுத்துக்கிட்டு போனவங்க அகெயின் பார்த்தா எடுத்துக்கிட்டு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போர் எப்போ முடியும், இந்த ப்ரொடக்டிவான பேச்சில் ட்ரம்ப் என்ன தான் பேச போகிறாரு, ஈரான் இதுக்கு என்ன தான் பதிலை சொல்ல போகிறாங்க, இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக்காக கொடுத்து ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.